ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே கூகுள் ட்ரைவில் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறது அண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணது. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து நிறைய க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். வந்து கூகுள் ட்ரைவில் வந்து நம்ம வந்து ஆப்பை ஏற்றுறதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபைல் மேனேஜர் தேவைப்படும். அந்த ஒரு ஃபைல் மேனேஜரை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு வந்து கூகுள் ட்ரைவில் வந்து ஆப்பை ஏற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் தேவைப்படும். அந்த ஃபைல் மேனேஜர் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம். எல்லாருமே ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஃபைல்ஸ்ன்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணதுமே ஃபைல் பை கூகுள்னு ஒரு ஆப் வரும். இது வந்து கூகுளோட அஃபிஷியல் ஆப் தான், அதனால நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் கொடுங்க. நீங்கள் ஓப்பன் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அதுக்கு மட்டும் அலோடு கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவில் ஏற்றணுமோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. நான் இப்போது வந்து 2 ஆப்பை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு ஆப் இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். ஆட்டோ கிளிக்கர் அண்ட் டாக்குமெண்ட் ஸ்கேனரை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதில் ஷேரை வந்து கொடுக்குறேன். ஷேர் கொடுத்ததுமே நீங்கள் வந்து இதில் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து எல்லோரும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி காட்டும். நீங்கள் அந்த லொக்கேஷன்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துடுங்க. நீங்கள் சேவ் கொடுத்ததுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் கூகுள் ட்ரைவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்த அந்த ஆப் வந்து இதில் இருக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ண ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம டவுன்லோட் ஆன ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து இன்ஸ்டாலுக்கு வந்து நமக்கு வந்து கேட்கும். என் மொபைலில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்கனால அது அப்டேட்டுன்னு காட்டுது. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்களோ இல்லை உங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது அந்த ஆப்பை கிளிக் பண்ண முடிச்சு உள்ள போனீங்கன்னா இன்ஸ்டால்னு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சக்கூடிய ஃபைல் கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போய்ட்டு அதே மாதிரி ஆப்ஸுக்கு போங்க. ஆப்ஸுக்கு போனதுமே மறுபடியும் உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுமோ அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஏர்டெலை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே காட்டக்கூடிய ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எதில் சென்ட் பண்ணணும்னு காட்டும், அதில் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்கள வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஐபிகே வந்து அப்படியே வந்துடும்.